பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 27வது அதிகாரம் 10வது வசனம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம் என்னன்னா, மகனே மகளே, உன் தகப்பனும் தாயும் கூட உன்னை மறந்து போலாம், நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன், நான் உங்களை அன்பு வச்சிருக்கேன், பாசம் வச்சிருக்கேன், நான் உனக்கு இருக்கேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. எந்த ஒரு அம்மா அப்பாவும் பிள்ளைங்க வேண்டான்னு சொல்ல போறது கிடையாது, பிள்ளைங்களை மறந்து போகவும் மாட்டாங்க. அப்படி மறந்து போற சுச்சுவேஷன் வந்தா கூட ஏசப்பா நம்மள மறக்க மாட்டேன்னு தான் இன்னைக்கு நம்மள பார்த்து சொல்றாருங்க. நிறைய டைம் பாத்தீங்கன்னா நிறைய மனிதர்கள் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு, நான் உங்க கூட தான் இருப்பேன், உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உனக்காக இருக்கேன், உங்களால அன்பு வச்சிருக்கேன் சொல்லி நிறைய பேர் நம்ம கிட்ட சொல்லிருக்கலாம். நம்ம கூட உண்மையா நம்ம கூட பழகி இருக்கலாம், நம்ம சுத்தி இருக்க ஜனங்க எல்லாரும் நமக்கு உண்மையா இருக்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இப்ப நம்ம கிட்ட யாருமே இல்லாம நம்ம அனாதையா நமக்கு யாருமே இல்ல நிலைமை கூட நம்ம இப்ப இருக்கலாங்க. ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே, உனக்கு நான் இருக்கேன்ப்பா. இந்த உலகத்துல இருக்க மனுஷங்க தேவை முடிஞ்சோன்னு கழட்டி விட்டுடுவாங்க, ஆனா நான் அப்படி இல்லப்பா, உன் அன்புக்காக நான் உன் இதயத்தோட வாசல்ல வெயிட் பண்றேன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாருங்க. இந்த உலகத்துல இருக்க மனுஷங்க உங்களை மறந்து போகலாம், ஏசப்பா என்னைக்குமே மறக்க மாட்டாருங்க.